இரண்டாவதாக மஸ்ஜித் நபவி மதீனா ஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் எழுதினார்கள், அறிவு ஞானங்களில் சிறந்த ஞானம், சிறந்த அறிவு அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களையும் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் நாங்கள் படித்து உணர்ந்து அதன்படி செயல்படுவது என்று சொல்லி அந்த தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் இஸ்லாமிய சகோதரர்களே, நோக்கங்களில் உன்னதமான நோக்கம், அறிவுகளிலே ஞானங்களில் மிக பயனுள்ளது, சிறந்தது, உயர்ந்தது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை புரிந்து விளங்கி நடப்பது. அழகான கருத்துக்களை அறிவிக்கக்கூடிய திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா, பரிபூர்ணமான தன்மைகளை புரிந்து நடப்பது, மிக கண்ணியமான உயர்ந்த கீர்த்தி மிக்க அல்லாஹ்வுடைய தன்மைகளை உணர்ந்து நடப்பது. எனவே பொதுவாக அதன் மூலம் உள்ள மொழி பெறும் ஆத்மாக்களுக்கு ஒரு விரிவு கிடைக்கும், ஒரு விளக்கம் கிடைக்கும், சரிவான உள்ள ஒரு விசாலம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் தன்மைகளை விளங்குவது உயர்ந்த வஹீயுடைய ஒளி விளக்குகளில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது ஒளி. எனவே யார் அதை மனசார ஏற்றுக்கொள்வாரோ, அதை பொருந்திக் கொள்வாரோ, கட்டுப்படுவாரோ, அதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பாரோ, அதற்கு மன திருப்தியோடு கட்டுப்படுவாரோ, அதற்கு தன்னுடைய உள்ளத்தை சாந்தியாக ஆக்கிக் கொள்வாரோ, அதன் மூலம் அதை ஞானத்தை பெருக்கிக் கொள்வாரோ, பலமான விளக்கங்களை பெற்றுக்கொள்வாரோ, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவராக அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா வைத்து மாறுவாரோ, அவருக்கு ஈமான் அதன் மூலம் அதிகரிக்கும். அதே நேரம் அவருடைய அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய விடயமும் அவர்களே அதிகரிக்கும். அவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறார் என்ற விடயம் அதிகரித்து கொண்டே செல்லும். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு பெருகி கொண்டே போகும், அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்திலே பெருகி கொண்டே போகும். எனவே ஒரு அடியானுடைய வெற்றியும் ஜெயமும் பாக்கியமும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் சொல்லப்படுகின்ற தன்மைகளை ஏற்றுக்கொள்வதில் இருக்கின்றன. அதை மறுக்கக்கூடாது. என்றாலும் பொதுவாக இன்று இதை விளங்குவதை விட வேறொரு அவசிய தேவை உள்ளங்களுக்கு கிடையாது. படைத்தவனுடைய முன்னுதாரணமின்றி படைத்தவனின் தன்மைகளை புரிவது, அவனுடைய அன்பை புரிவது, அவனை நாங்கள் திக்ர் செய்வது, நேசம் வைப்பது, அவனின் பக்கம் கெஞ்சி பச்சாதாபப்பட்டு அழுவது, துவா கேட்பது, பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வசீலாவை உதவி துணையை தேடுவது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது, இப்படியானவைகளை விட வேற என்னதான் உள்ளத்துக்கு தேவை இருக்கிறது? எனவே இப்படியான விடயங்கள் உள்ளத்துக்கான அவசிய தேவையை நிறைவேற்றுவதற்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களையும் அழகிய தன்மைகளையும் புரியாமல் முடியாது. உள்ளத்துக்கு கடும் தேவை இருக்கிறது இவற்றின் பக்கம். எனவே அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை உணர்வதனூடாக புரிவதனூடாகத்தான் இதை அடைய முடியும். குரானில் வந்திருக்கக்கூடிய அழகிய திருநாமங்கள், நபியோட ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அழகிய அல்லாஹ்வுடைய தன்மைகள், திருநாமங்கள். எனவே அடியான் இதை எந்த அளவு அறிவானோ அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை, வல்லமையை அவன் புரிவான். எனவே அது மிகவும் அதை தேடி உற்சாகப்பட்டு ஊக்கம் அடையக்கூடியவனாக மாறுவான், அல்லாஹ் பக்கம் நெருங்கி கொண்டே செல்வான். எனவே அல்லாஹ்வுடைய கண்ணியமான அழகிய திருநாமங்களிலே அல் மஜீத் கீர்த்தி மிக்கவன், முத்தக்கபிர் பெருமைக்கு சொந்தக்காரன், முத்தஆலி ஆத்தி அதிகாரம் செலுத்த சொந்தக்காரன், மேலோங்கக்கூடியவன், அல் ஹய்யுல் நித்திய ஜீவன், கண்ணிய மகத்துவத்துக்கு சொந்தக்காரன், இறைவன், அல் காதிர் ஆற்றல் உள்ளவன், காஹிர் அடக்கி ஆளக்கூடியவன், அலியுல் ஆல உயர்ந்த உன்னதமானவன், அரசியல் தன்னுடைய ஆட்சி அமைத்தவன், ஏகன், தேவையற்றவன். எல்லாமே பாருங்கள், இந்த கருத்துள்ள சொற்கள் எல்லாம், அழகான நாமங்கள் எல்லாம் உள்ளத்தை அல்லாஹ்வை பற்றிய கண்ணியத்தை நிறைக்கும். இந்த கருத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் நிறைக்கும், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உண்டு பண்ணும், அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு அச்சத்தை உண்டு பண்ணும், அல்லாஹ்வுடைய கூலிகளிலே சொர்க்கத்திலே ஆசையை உண்டு பண்ணும், அல்லாஹ்வுடைய அன்பை இன்னும் பெருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டும் நாம் தப்பி ஓடி வேறு யாரிடமும் பாதுகாப்படைய முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்படைய முடியும். அல்லாஹ்விடமிருந்து பயந்து அல்லாஹ்விடம் தான் ஓட வேண்டும். எனவே ஒரு அடியானுடைய தேவைகளிலே, துஆக்களிலே அல்லாஹ் பக்கம்தான் அவன் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும், சாய வேண்டும். அதே நேரம் பாருங்கள், அல் ஹபீர் சகலவற்றை அறிந்தவன், அல் அலீம் அறிவு ஞானம் பெற்றவன், அதே போன்று லத்தீஃப் நல்ல பிறருக்கு நலவு நாடக்கூடியவன், நுட்பமானவன், ஷஹீத் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன், ரகீப் கண்காணிக்கக்கூடியவன், செவியேற்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், உற்று நோக்கக்கூடியவன் என்ற இப்படியான கருத்துள்ள அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எடுத்து பார்க்கின்ற பொழுது உள்ளங்களிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை ஆழமாக பதிய வைக்கிறது, நிறைக்கிறது. எப்பொழுதுமே அல்லாஹ் என்னை பரிபூர்ணமாக என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அமைதியாக இருந்தாலும் பார்க்கிறான், அசைந்தாலும் பார்க்க எல்லா நடவடிக்கைகளை உற்று நோக்குகிறான் என்ற திண்ணை உண்டு பண்ணுகிறது. ஒரு அடியானை எப்பொழுதும் அது அல்லாஹ் பக்கம் நெருங்க வைக்கிறது. இப்படியான அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கம் விரைய வைக்கிறது, அல்லாஹ்வுடைய தடைகளை விட்டும் தூரமாக வைக்கிறது. அதே போல அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அல் பர் நல்லுபகாரி, அல் கரீம் கொடையாளி சங்கையானவன், ஜவாத் கொடையாளி, அர் ரஸாக் உணவளிக்கக்கூடியவன், ஆகாரம் அளிக்கக்கூடியவன். இப்படியான அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள்
உள்ளத்திலே ஒரு அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய அன்பை, அல்லாஹ்வை பற்றியும் உள்ள ஒரு ஆசையை, ஆர்வத்தை, அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், ரிஸ்கை, பாக்கியங்களை அடைய வேண்டும் என்ற ஒரு பேரவாவை, அல்லாஹ்வுடைய கருணை அருள் மீது உள்ள ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கிறது. நன்றி மனப்பான்மையோடு நடக்க வேண்டும் என்ற உணர்வை ஆழமாக உள்ளங்களிலே பதிக்கின்றன. அதே நேரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை, அழகிய திருநாமங்களை புரிய ஆரம்பிக்கின்ற அதிலே அவன் அந்த அறிவை அதிகரித்து கொண்டே செல்லும் பொழுது ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும், அடிமைத்தனம் அதிகரித்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வை பற்றிய கம்பீரம் உள்ளத்தில் பெருகி கொண்டே இருக்கும், மகத்துவம் கூடிக்கொண்டே இருக்கும், கட்டுப்படுகின்ற தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்விடத்தில் தன்னை பணித்துக் கொள்கின்ற பணிவு மேலோங்கி கொண்டே இருக்கும். அதே நேரம் அல்லாஹ்வுடைய கூலிகளில் ஆசை உண்டாகும், அல்லாஹ்விடத்தில் அருள்களை தேடும் ஆர்வம் உண்டாகும். எனவே அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ள ஃபதுஊஹு, அந்த அழகிய திருநாமங்களை கூறி அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வை அழையுங்கள். ஆராப் 180வது வசனம். அதே நேரம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. தாஹா 8வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அதை பாடமாக்கி மனனம் விட்டு விளங்கி புரிந்து செயல்படுத்துவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மனனம் செய்வது என்பது ஒரு தனியான இபாதத். புகாரி, முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அஹ்ஸாஹா மனனமிட்டு பாதுகாப்பது என்றால் ஒன்று லஃபுல்கள், சொற்களை பாதுகாப்பது, கருத்துக்களை புரிவது, அதனுடைய உள்ளடக்கங்களை புரிவது. அதே நேரம் அந்த அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கு ஏற்றவாறு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வது, செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது, அதனுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட எடுப்பது. என்ன அர்த்தம்? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்துவது, அதை நம்புவது, அங்கீகரிப்பது மனதால். ஹதீஸ்களில் என்னென்ன தன்மைகள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கின்றன அதை அப்படியே உள்ளபடி பொருத்தமான அமைப்பில் நம்புவது, அல்லாஹ்வுடைய பரிபூர்ண தன்மைக்கு பொருத்தமாக, எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல், எந்த விதமான கருத்துக்களை குறைக்காமல், வீணாக்காமல், ஓமைப்படுத்தாமல், உருவம் அமைக்காமல், அதே போல எப்படி இப்படி என்று மனிதர்களுடைய புத்திக்கு படுகின்ற உதாரணங்களை சொல்லாமல், எப்பொழுதுமே மனித புத்தியால் மாத்திரம் விளங்கி கண்ணால் உருவமாக பார்க்க முடியாத அந்த விளக்கங்களாகத்தான் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அது அவனுடைய அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு பொருட்களை காட்ட முடியாது. பொருட்களை காட்டி இது அல்லாஹ் அது அல்லாஹ்னு சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று தன்னுடைய அறிவிலை பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்த அந்த அமைப்பில் இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை நாங்கள் அறிவதற்கு அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா மூலமாகத்தான் முடியுமே தவிர நேரடியாக நம்ம அல்லாஹ்வுடைய தோற்றத்தை பார்ப்பது என்பது சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியமாக இருக்கும். அது அவருடைய அர்த்தங்களை புரிவதனூடாகத்தான் யூகிக்க முடியும். எனவே அல்லாஹ் போன்றது எதுவுமே கிடையாது. அவன் செவி ஏற்பவன், அனைத்தையும் பார்ப்பவன். சூரா 11 வசனம். அதே போன்று அல்லாஹ் மரியம் சூராவிலே 65 வசனம் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பேரில் வேறு யாராவது இருப்பதாக உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்ற பெயரில் வேறு யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ்வுக்குரிய பெயர் தாங்கிகள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. அதே நேரம் அவனுக்கு ஒப்பான உவமை யாரும் கிடையாது. சூரா இஹ்லாஸ் குல்லுல்லாஹ் சூராவுடைய கடைசி ஆயத். எனவே அனைத்து நல்ல திருநாமங்களை பொதிந்த இறைவன், அல்லாஹ் பரிபூர்ண தன்மைகளை உள்ளடக்கிய இறைவன், அழகு, அது அவனுக்கு பொருத்தமான அழகு வர்ணனைகளை உள்ளடக்கிய இறைவன். எனவே மகத்துவமிக்கவன், அவனுக்கு நாங்கள் பாராட்டி மட்டிட்டு முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அடியான் எப்பொழுதுமே குர்ஆன் ஹதீஸ்களில் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று வந்தவற்றை மறுக்க வேண்டும், அல்லாஹ் இருக்கிறது என்று வந்தவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்பதை மறுக்க வேண்டும். எனவே உதாரணமாக அல்லாஹ் அநியாயம், நான் எனக்கு அநியாயத்தை அறாமாக்கி இருக்கிறேன் அல்லாஹ்வே சொல்கிறான். எனவே அதை மறுக்க, அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக நியாயமாக நீதி நடக்கக்கூடியவன் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வுக்கு இயலாமை கிடையாது, பலகீனம் கிடையாது. எனவே அல்லாஹ் சக்தி உள்ளவன், பரிபூர்ணமான பொதுவான ஆற்றல் உள்ளவன், வரையறையற்ற ஆற்றல் உள்ளவன். எனவே அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை, திருநாமங்களை விளங்குவது அவசியம். சொல்லால் விளங்குவது, கருத்தை விளங்குவது, அவருடைய உள்ளடக்கத்தை விளங்குவது, அதன்படி வாழ்க்கையை அமைத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இந்த அழகிய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்வை அழைத்து துஆ கேட்பது, இபாதத்துடைய துஆ, பாராட்டு துஆ, அல்லாஹ்விடத்தில் தேவைகளை கேட்கின்ற துஆ. அதே நேரம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மனதில் உள்ள ஏக்கங்களை, தேவைகளை முன்வைக்கின்ற துஆ. எனவே ஒரு இபாதத்துடைய துஆவிலே ஒரு அடியான் கவி, சக்தி உள்ளவன், உறுதிமிக்கவன், அசீஸ் அல் ஹக்கீம், ஞானி என்று இவர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது தன்னுடைய விடயங்களை அப்படியே பாரம் சாட்டுவார். அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய அப்படியே முழுமையாக சாய்ந்து கொள்வார். அவர் அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட்டு ஒதுங்கி விடுவார். எப்படி அல்லாஹ்வுடைய கண்ணியம் அவருக்கு பெருக அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்திலே அதிகரிக்க அவர் அல்லாஹ்வுடைய அடியானாக இன்னும் நெருங்கி கொண்டே இருப்பார். எப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய ரப்பு என்று, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன், சைபுத்தன்மை உள்ளவன் என்று புரிந்து கொண்டால்தான் பாவங்களை விட்டும் தௌபா செய்வான், பாவ மீட்சி பெறுவான், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவான், பச்சாதாபப்படுவான். இப்பொழுது அல்லாஹ் கண்காணிக்கிறான், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கிறது.
என்று விளங்குவானோ அல்ல நுட்பமுள்ளவன் சகல விடயங்கள் அறிந்தவன் என்று யார் உணர்வாரோ விளங்குவாரோ புரிவாரோ அந்த ஞானத்தை கற்றுக்கொள்வாரோ அவருக்கு பயத்தை உண்டு பண்ணும். பாவம் செய்வதற்கு அல்லாஹ் பயத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டு பண்ணும். உள்ளத்திலே இறைவனை பற்றிய இறை பக்தி உண்டாகும். எனவே நாங்கள் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தேவைகளை கேட்கும் பொழுதோ அதுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி கேட்போம். உதாரணமாக அளவற்ற அருளான யா ரஹ்மான் இர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக. யா கஃபூர், மன்னிக்கக்கூடியவனே இக்ஃபிர் என்னை மன்னிப்பாயாக. யா தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே துப் அலைய, எனக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக. யா ரஸாக், ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே ருஸுக்குன், எனக்கு ரிஸ்க் தருவாயாக. இப்படி அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை சொல்லி சொல்லி அந்த தேவை நம்மிடம் அல்லாஹ்விடமிருந்து நாம் கேட்டுக்கொள்வது வழி. எனவே இதனால் அதிகமாக ரசூல்மார்களுடைய துஆ ரப்பனா 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 என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. என்னுடைய இரட்சகனே, என்னுடைய இரட்சகனே, என்னை படைத்து பராமரிக்கக்கூடியவனே, என்னை ரட்சிக்கக்கூடியவனே என்று வந்திருக்கிறது. எனவே துஆ கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலளிப்பது, கேட்பவர்களுக்கு கேட்பதை கொடுப்பது, உதவி தேடக்கூடிய உதவி செய்வது எல்லாமே ருபூபியா, அல்லாஹ் ரப்பு என்ற அந்த ஆற்றலுக்குள், சக்திக்குள், அதிகாரத்துக்குள் உட்பட்டது. அதன் மூலம் அல்லாஹ் அந்த ருபூபியத்திலிருந்து தான் உலூஹியத் இலாஹ் என்ற ஒன்றின் பக்கம் அந்த நம்மை அல்லாஹ் இழுத்துச் செல்கிறான், தொடர்படுத்துகிறான். ரப் என்பதனால் அவன் தான் இலாஹ், வணங்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக தன்னுடைய விடயங்களிலே சுயமாக இயங்கக்கூடிய, வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய, அந்த நிர்வகிக்கக்கூடிய உயர்ந்த அல்லாஹ். அவன் யாரிடத்திலும் நாம் எந்த உதவியும் கேட்க முடியாது, அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். யாரிடமும் துஆ கேட்க முடியாது, அவனிடம் தான் கேட்க வேண்டும். யாரிடம் உதவி தேட முடியாது, அவனிடம் தான் துஆ கேட்க உதவி தேட வேண்டும் என்று சொல்லி முதலாவது குத்பாவை அந்த துஆவோடும் ஒரு ஆயத்தோடு முடிக்கிற இஸ்திக்பாரோடு, அதாவது நீங்கள் யா அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் யா அல்லாஹ் யா ரஹ்மான், வேண்டிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அழையுங்கள். என்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் அவனுக்கு இன்னும் பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. யா அல்லாஹ் என்று அழையுங்கள், யா ரஹ்மான் அழையுங்கள், யா ரஸாக், யா காலிக். அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் எதை கொண்டாவது நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். இஸ்ரா 110வது வசனம். முதல் குத்பா இஸ்திக்பார் முடித்து விட்டு என்ன குத்பா ஹம்து ஸலவாத் தக்வா வசனத்துக்கு பின்னால் முஸ்லிம்கள் மீது கட்டாயமான ஒரு கடமை தான் நல்ல விடயங்கள், தக்வா விடயங்கள் ஒரு உதவியாக இருப்பது. எனவே யாராவது ஹஜ்ஜை நாடி வருகிறாரோ அவருக்கு உண்மையிலே முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு ஏகமனதான விடயங்களை ஒன்றுபட வேண்டும். அவர் ஹஜ் உண்மையிலே அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி விசாக்கள் எடுத்து வர வேண்டும். அதே நேரம் அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமான நபராக இருக்க வேண்டும். எனவே அது பொதுவாக ஷரியத்துடைய குர்ஆன் ஆயத்தில் அதிசலமை தெளிவுபடுத்துகின்றன. எனவே நல்ல விடயங்கள் ஒரு உதவியாக இருக்க வேண்டும், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இறுதியாக சலவாத் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லி சலவாத்துடைய மகிமையை சொல்லி துவா அந்த ஆயத்தை நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய முழு குத்துபாவுக்கும் ஹுசைன் ஆலு ஷேக் ஹபிதுல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.